startup in itself is not a known popular word as it is right now. Very true, very true. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அது அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது இல்ல, எஸ்பெஷலி இன் சென்னை இல்ல. பட் ஸ்டார்ட் அப்ன்றது there is a element of risk எங்க இருக்குன்னா, இது ஒர்க் ஆகுமான்றதுலயே ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. நான் நிறைய இடத்துல 2 crores போட போறேன், literally 100 companiesல போட போறேன், which is 200 crores to be getting into it, and 99 out of these 100 companies is going to fail. 1000x is what VCs are looking forward for. ஓகேவா? ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ ரிஸ்க் கேபிட்டல், இட்ஸ் கேம்பிளிங். நீங்கள் ஆனால் உங்கள் கம்யூனிட்டியை பற்றியே சொன்னீங்க. எனக்கு நெட்வொர்க்கிங்னு பயங்கரமாக ஒரு குட்டி இதுக்குள்ளே போட வேண்டாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக ஐ வாண்ட் டு கிரியேட் அ பாண்ட் தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த அதர் கம்பெனிஸ் மேக் பிஸ்னஸ் ஆர் க்ரோ லேர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ வாட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட்? எதுனால அப்படி சொல்கிறீங்க? ஸோ இங்கே எல்லாருமே வந்து இப்போ யூஎஸ் ஸ்டோரில் கவர் ஆகிறது எல்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, ஃபண்ட்ரைசிங் தான் வந்து வேலிடேஷன் இப்படி பண்ணணும்னு நினச்சி வராங்கல்ல. பட் எத்தனை ஸ்டார்ட் அப்ஸால் 1000x பண்ண முடியும்? ஒரு ட்விட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோ, இன்ஸ்டாகிராம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோ, லிங்க்டின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோ போய் நிற்பாங்க. அவர் வந்து அல்காரிதம் இப்படி தான் ஃபீட் பண்ணணும், இதுக்கு ஒரு ஹுக் இருக்கணும், இப்படி ஒரு மீட் இருக்கணும் இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் நாட் எவ்ரிபடி இஸ் அ கிரேட் ஸ்டோரி டெல்லர். தட் இஸ் வெரி ட்ரூ. ஓகேவா? everybody is attracted to stories. பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் கன்வே பண்ணோம்னா எல்லாராலையும் அதை முடியாது. அதான் we have one Maniratnam, everybody else is watching Maniratnam. Just one line tip for it. ஓகேவா? இந்த மைண்ட் செட் வளர்த்துக்கோங்க. whatever it is that you can give it to this community, நீங்கள் என்ன கொடுக்க நினச்சாலும் நீங்கள் எடுக்கிறத விட அது கம்மியாக தான் இருக்கும். ஹலோ மேஜிக் 20 தமிழ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா செந்தில்நாதன் அண்ட் இது உங்கள் த Trailblazers ஷோ. எவ்ரி வீக் நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஜேர்னி ஒரு லோன்லி ஜேர்னி. நிறைய டைம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிஸில் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதே தெரியாது. அப்போ தான் நிறைய கம்யூனிட்டிஸ் ஹெல்ப் பண்ண உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணியிருக்கிறவர் தான் த கம்யூனிட்டி மேன் தீபக். லெட் இட் பி டிஎன்ஏ ஸ்கூல், டிஎன்ஏ வில்லேஜ், டிஎன்ஏ விசி கெஃபே, இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸை ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு வந்து அதில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுல தீபக் is an expert. Hi Deepak, the community man. So உங்களை பற்றி லிங்க்டினாக இருக்கட்டும், நிறைய சோஷியல் ப்ரொஃபைல்ஸாக இருக்கட்டும், நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களை ஒரு கம்யூனிட்டி மேன் இந்த டைட்டிலே எப்போ உங்களுக்கு வந்தது, யார் கொடுத்தது, இல்லை நீங்களே உங்களுக்கு இந்த டைட்டிலை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டீங்களா? How did you arrive at this title? I think last few years, I think around 2021, 22, whenever somebody had to introduce me to someone, they'll use இவர்தாங்க கம்யூனிட்டி கை, சம்திங் இஸ் அ கம்யூனிட்டி திங் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கம்யூனிட்டி திங், கம்யூனிட்டி கை அப்படி சொல்லிட்டே வந்துருக்கும் போது தெர் வாஸ் ஒன் பர்சன் ஹூ இன்ட்ரோடியூஸ் மீ இஸ் அ கம்யூனிட்டி மேன் ஜென்ரலாக. ஓகேவா? பிகாஸ் தே வாண்டட் டு பாயிண்ட் அட் திஸ் ஃபெலோ நோஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் கம்யூனிட்டி திங், கம்யூனிட்டி கை, கம்யூனிட்டி மேன் சொல்லுவாங்க. இதில் கம்யூனிட்டி திங் அப்படின்றத விட கம்யூனிட்டி மேன்றது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ அண்ட் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஸ்பைடர்மேன். ஓகே. ஸோ ஐ நேம்ட் இட் அஸ் ஃபர்ஸ்ட் அந்த லிங்க்டின்ல ஐ செட் யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் கம்யூனிட்டி மேன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக இருந்தது அது. இப்போது இமெயிலில் நம்ம இதெல்லாம் இருந்தால் கூட யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் கம்யூனிட்டி மேன்ன்றது. அதேமாதிரி நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்டோரி டெல்லர், யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் கண்டென்ட் கிரியேட்டர் இது வந்துட்டு இருந்ததா. சரி அப்போ கொஞ்சம் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ட்டு த அமேசிங் ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பைடர்மேன் கம்யூனிட்டி மேன் அதே மாதிரி. பட் நைஸ், நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது. அது கேட்கும் போதே ஒரு ஐ எம் நாட் அலோன். ஸோ அஸ் அன் ஆண்டர்ப்ரனர் ஜர்னின்றது ஒரு லோன்லி ஜர்னி. ஸோ ஐம் நாட் அலோன், நமக்காக ஒருத்தர் இருக்காருப்பா, ஒருத்தர் கம்யூனிட்டி ஒருத்தர் வச்சிருக்காருப்பான்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் கொண்டு வருது. ஸோ குட் சாய்ஸ். ஸோ கம்யூனிட்டி இஸ்ன்ட் அ பஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நிறைய இடத்துல எழுதியிருக்கீங்க. ஸோ ரியல் பவர், இதோட ரியல் பவரை எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க, இதெல்லாம் கம்யூனிட்டியோட அவசியம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ யூ ஹேட் அ செல்ஃப் ரியலைசேஷன்? கம்யூனிட்டி ஃபஸ்ட் அது நான் வந்து வாட் டு ஐ மீன் பை கம்யூனிட்டி இஸ் நாட் அ பஸ் வேர்ட்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, பஸ் வேர்ட் இஸ் சம்திங் தட் மேபி லைக் ட்ரெண்டிங் டுடே, something happened recently and அதனால் people யூஸ் பண்ணுறாங்க. பட் the word community itself பார்த்தீங்கன்னா it's years of thousands of years old, right from beginning of human age-லேருந்து we discovered community is how we will progress further. Even cavemen actually realized that.
ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து அந்த கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் வர்றது கம்யூனிட்டி ஒர்க்கு தான். ஸோ தட் தி ஹண்டர்ஸ் வில் லேர்ன் ஃப்ரம் ஒன் another. அண்ட் தென் வி ஸ்டார்டட் ப்ரிசர்விங் நாலேஜ். ஸோ த நாலேஜ் கேன் பி பாஸ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இதெல்லாமே ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் எல்லாமே பண்ணுது. ஸோ இட்ஸ் நாட் டுடேஸ் திங். மேபி தி ஐடியா ஆஃப் யூஸிங் கம்யூனிட்டி ஃபார் யுவர் பிஸ்னஸ், பிஸ்னஸோட கஸ்டமர் க்ரோத் எப்படி பண்ணுறது, ரெவன்யூ க்ரோத் அந்த கான்செப்ட் மேபி ஃப்ரெஷ்லி அடாப்டட் கான்செப்டாக இருக்கலாம். தட் டு ஈவன் இந்த 90s பார்த்தீங்கன்னா ஆப்பிள் had a very strong cult community. லைக் அடிச்சுப்பாங்க மைக்ரோசாஃப்ட் வெர்சஸ் ஆப்பிள், ரைட்? ஸோ இட் ஆல்வேஸ் ஹேட் தட் கம்யூனிட்டி. இப்போ ரீசெண்டாக எவ்ரி பிஸ்னஸ் இஸ் ஸ்டார்டட் திங்கிங் நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் நாட் அ பஸ்வேர்ட், இட்ஸ் ஆல்வேஸ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ். நவ் பிஸ்னஸ் ஆர் ரியலைசிங் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றவே அது பண்ணுறாங்க. Me personally understanding community was when I was doing my own startup ஆகட்டும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா I used to be very it's a very lonely journey, especially when I started back in like 2014-15 அந்த டைம் போனோம் அப்படின்னாக்கா ஸ்டார்ட்அப் இன் இட் செல்ஃப் இஸ் நாட் அ known popular word as it is right now. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அது அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது இல்ல, எஸ்பெஷலி இன் சென்னை இல்ல. அப்போ கூட பெங்களூர் பீக்கா இருந்தது. வெரி ட்ரூ. ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணுன்னா கூட நான் வந்து பெங்களூருக்கு தான் போகணும். எஸ்எஃப்லேருந்து கொஞ்சம் கல்ச்சர் இந்தியாவுக்கு எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னாக்கா பெங்களூரில் அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இருந்தது. சென்னையில் சுத்தமாக கிடையாது. ஓகே, ஸோ ஆல்வேஸ் கிரேவிங் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் டு பி அரவுண்ட் வந்து எப்போவுமே இருக்கும். கிளாட்லி அதுக்கப்புறம் வந்து when I got incubated at NASCOM இதெல்லாம் நடக்கும்போது the whole energy shifted. இப்போ நான் அங்கே வந்து அந்த இன்குபேஷன் சென்டரில் டைடல் பார்க்கில் இருந்தோம். அங்கே இருந்தால் ஸோ வி வேர் அ டீம் ஆஃப் அரௌண்ட் 10 people. அந்த அப்படியே அடுத்த டெஸ்க்கு போனால் தெர் வில் பி அனதர் ஸ்டார்ட் அப் வித் டீம் ஆஃப் 10 people. இந்த பக்கம் அதே மாதிரி இருப்பாங்க. ஓகே, எவ்ரிபடி இஸ் லைக் லிட்ரலி டூயிங் சம்திங். ஏதாவது ஒரு டெக்லேயோ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஏஆர்விஆரில் இருப்பாங்க. அப்போயே வந்து ஐ திங்க் ஐ ரிமெம்பர் ஒன் பர்சன் வாஸ் ஒர்க்கிங் ஆன் திங். இப்போ நான் தான் ரிமெம்பர் பண்ணுவோம் ஒரு அப்பயே நம்ம அவங்களாம் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் போனால் பேப்பர் ஃப்ளைட் இப்போது இருக்காங்க. அவங்க வந்து அங்கே பக்கத்தில் இன்குபேட்டாக இருந்தாங்க. ஸோ த எனர்ஜி வாஸ் ஸோ மச் பஸ்ஸிங். ஐ திங்க் தட் இஸ் வாட் மேக்ஸ் ஈவன் எஸ்எஃப் great at being startups. It is not the VC funds, அந்த பீச் இல்லை, இந்த அங்கே இருக்க ஹாலிவுட் இல்லை, இதெல்லாம் எதுவும் இல்லை. நன் ஆஃப் திஸ் இஸ் ஆக்சுவலி இட்ஸ் பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா டாம் ரூமில் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க பாதி ஃபவுண்டர்ஸ். அங்கே தான் வெளில வருவாங்க. ஸோ ஈவன் இஃப் ஒன் ஆஃப் தம் மேக்ஸ் இட் பிக், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட கிளைண்ட் பேஸ் அங்கே போகும், அவங்களோட கிளைண்ட் பேஸ் இங்கே வரும், இப்படி மூவ் ஆரம்பிக்கும். யூ டேக் YC, எனிபடி கெட்டிங் இன் டு YC ஃபெலோஷிப்பில் போனால் அந்த பிஸ்னஸோட ஸ்டார்ட் அப் வெப்சைட்டில் போய் ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிளைண்டல் லிஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரைப்னு இருக்கும். See, to acquire Stripe as a client is extremely difficult. முடியாது. But once you get into YC, these things are happening very normal and other credibility யூஸ் பண்ணி அவங்க இன்னும் grow பண்ணுவாங்க. So this is like so much powerful. As a community, once we decide நம்மலாம் ஒன்றா வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா our odds of success like goes rooftop. Okay. More than being lonely. ரைட்? இது கஸ்டமர்ஸ் ஆகட்டும், இல்லைனா ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்கேல் பண்ணுறதாகட்டும், எனி ப்ரொஃபஷன், ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டி, எனி திங், திஸ் ஹேப்பன்ஸ். அப்போது இது நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் நான் பண்ணும்போது ஐ வாண்டட் டு பில்ட் அ கம்யூனிட்டி ஃபார் மை கம்பெனி. ஸோ அதுக்கு சரியான ப்ராடக்ட் கிடைக்கல, அப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு லீட் பண்ணி, ஆனால் நிறைய பேர் கம்யூனிட்டினால என்னன்னு தெரியலையே அப்படின்ற அந்த கான்செப்டில் போய் அப்புறம் கன்சல்ட்டிங்க்கு வந்து அதுலேருந்து சொல்லித்தர சொல்கிறாங்கன்னு ஒர்க் ஷாப்ஸ் போய் அப்படியே ஜர்னி இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ யூவ் கான் த்ரூ அ லாட். அதுதான் நான் உங்கள் ஜேர்னியை பின்னாடி பார்க்கும்போது கூட இட்ஸ் நாட் லைக் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இல்லை, நீங்கள் நிறைய இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸ்டார்ட் அப் பண்ணுறது இன்றைக்கி வந்து இஸ் அ காமன் வேர்ட். ஒரு 100ல் மோர் தேன் 70 to 80 people they know that what a startup is really is. So இப்போ தமிழ்நாடோட ஸ்டார்ட் அப் ecosystem எப்படி இருக்குன்னு நீங்கள் பர்சனலி ஃபீல் பண்ணுறீங்க? பிகாஸ் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் இன் டு யுவர் கம்யூனிட்டி, யூ see a lot of startups and you also see bigger corporates. ஸோ அவங்கெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸை பற்றி என்ன நினைக்கிறாங்க? உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன? சென்னை, தமிழ்நாடு இது இந்த ஸ்டார்ட் அப் ecosystemல எந்த அளவுக்கு ஃபார் பெட்டராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா Chennai is not mimicking to be any other city or state. That is something Chennai people should be very proud of. Very unique. நம்ம ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். யூனிக்ன்றத விட நம்ம யாரோ அதை அக்னாலேஜ் பண்ணி அப்படியே இருக்கும். Okay. You look at other cities like say even Bangalore. Bangalore is forcefully trying itself to be SF. Okay. அங்கே இருக்க கல்ச்சர் ஆகட்டும், ஸ்டார்ட் அப்ஸ் ஆகட்டும், இட்ஸ் மிமிக்கிங்
what is happening other places. Okay. But Chennai as a city and Chennai's founders have their unique way of working. Okay. And not being affected by any of the other city or state on the culture-ஓ இல்லை அவங்களோடதுன்னு அஃபெக்டே இல்லை. யூ லுக் அட் சென்னை பேஸ்ட் ஃபவுண்டர்ஸ் ரெவன்யூவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஃபசாட் இருக்காது. யூனோ ரெவன்யூவே இல்லாமல் அவுட் ஆஃப் தின் ஹேர் ஜஸ்ட் pitching and something like that, and then after ஒரு நல்லா ரைஸ் பண்ணுவாங்க. 3 years கழிச்சு அப்படி ஒரு கம்பெனி இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. 2-3 yearsல you will go viral, your story covers this that எல்லாம் நடக்கும். 3 years 4 years 5 years கழிச்சு அந்த ஸ்டார்ட் அப் இருக்காது. பட் யூ லுக் அட் மெனி ஃபவுண்டர்ஸ், சென்னை பேஸ்ட் ஃபவுண்டர்ஸ் 10-15 years தான் இன்னும் பிஸ்னஸில் இருப்பாங்க. they'll be solidly making approximately 2 crores to 10 crores ரெவன்யூ மார்க்கில் இருப்பாங்க. we have a strong years number of years இருக்குது இருக்கும். பட் கான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃபவுண்டர்ஸ் அந்த 2 to 10 crore இல்லை 1 to 5 crore ஸ்டக் ஆயிடுவாங்க. அதுக்கும் மேலே ஸ்கேல் பண்ண மாட்டாங்க. ஸ்கேல் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஆக்சுவலி நேச்சுரலாகவே நான் பேசின வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த புஷ் அவங்களுக்கே இல்லை. தேர் வெரி ஹாப்பி. they are taking some, இதுவே எனக்கு போதும். yeah, they are taking good, they'll Chennai founders always operate with very good margin. our the folks who set examples for us, நம்மளுக்கு அப்படி ஒரு எக்ஸாம்பிள் இங்கேருந்து போனவங்களாம் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே நம்மளோட சீனியர் ஆண்டர்பிரினர்ஸ் ஓகே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்கனால அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸில் தான் வரும். ஓகே அப்படி வரும்போது நம்மலாம் நல்ல மார்ஜினில் ஒர்க் பண்ணுற பீப்புள். ஓகே ஸோ நல்ல சேலரி வரும், அதுலேருந்து ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா வரும், நம்ம லைஃப்லாம் இம்ப்ரூவ். ஸோ இதுவே அவங்களுக்கு வந்து இதுவாக தான் இருக்குது. அண்ட் டே டு டே ஆப்ரேஷன்ஸில் மாட்டிப்பாங்க. சென்னை ஃபவுண்டர்ஸ் இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட் இருக்காது, எக்ஸ்பென்ஸ் மைண்ட் செட் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் எங்கெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸுன்றது இல்லை, சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் இல்லை, சில விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். லைக் ஹையரிங் சம்மன் நியூ இஸ் அ நியூ இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களால ஏதாவது ஒரு நியூ ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெரி ட்ரூ. அது ஒரு எக்ஸ்பென்சஸா நம்ம வந்து ட்ரீட் பண்ணாம இன்வெஸ்ட்மென்ட் இருப்பாங்க. It could be much better. I used to run a UI UX studio, helping a lot of brands. Most of them எனக்கு வந்து I think rarely I worked with Tamil Nadu based startups கிட்ட. ஏன்னா நாங்க கோட் பண்ற அந்த we were little pricey on that. அது வந்து இங்க இருக்க ஸ்டார்ட்அப்ஸ் அஃபோர்ட் பண்ணவும் மாட்டாங்க. அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் they don't feel like யூஎக்ஸ்க்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும். பட் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் வி டூ தேட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிலைட்டுங்கிறது இட் வில் ஹெல்ப் அஸ் டு மேபி நம்ம கஸ்டமர்ஸை நம்மளோட ஸ்டிக் பண்ண வைக்கும், இல்லைனா வில் கெட் மோர் கஸ்டமர்ஸ்னு ஒரு ஐடியா இருக்குல்ல. வெரி ட்ரூ. அந்த திங்கிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த இங்கேருந்து ஆரிஜின் ஃபவுண்டர்ஸ்க்கு இருக்கிறது இல்லை. ஸோ தீஸ் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அண்ட் ஃபண்ட் ரைசிங் இதிலலாம் இங்கே இன்னும் நிறைய நாலேஜ் வர வேண்டியது இருக்குது. பிகாஸ் fundraising even including me, okay, born out of Chennai, I am first generation entrepreneur. Nobody in my family knew the word startup. ஓகே ஃபேமிலியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது சத்தியம் கம்ப்யூட்டரில் ப்ளேஸ் ஆகிடணும், டிசிஎஸில் ப்ளேஸ் ஆகிடணும் அப்படின்றவங்க தான் என்னை சுற்றி எல்லாருமே இருந்தது. நானும் அப்படி தான் வந்து ஒரு கம்பெனிக்கு போனது. ஸோ அப்படி ஒரு இடத்துல பிரேக் ஆகி நம்ம ஸ்டார்ட் அப் வரும்போது நம்மளுக்கு லிட்டரலி எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஃபண்ட் ரைசிங் கற்றுக்கிட்டது ஃபுல்லாமே வந்து இந்த யூஎஸில் ஷார்க் டேங்க் ஷோன்னு ஒன்று போயிட்டுருக்கோம், அதுதான் இப்போ இந்தியாவில் பண்ணுறாங்கல்ல. அதை ஃபுல்லாக டெய்லி உட்காந்து ஒரு நாளைக்கு வந்து 6 எபிசோடு 8 எபிசோடு வந்து திருப்பி பார்த்து அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த ஃபண்ட் ரைசிங் பற்றிலாம். இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் ஃபண்ட் ரைசிங்னா என்னென்னு தோணுன்னா, நமக்கு யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட பணம் இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு போய் பிச் பண்ணும்போதெல்லாம் எப்படி பிச் பண்ணோன்னா, எனக்கு டீம்க்கு சேலரி கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதுக்கெலாம் எனக்கு ஃபண்டு வேணும், ஸோ இதை கொடுங்க, நான் உங்களுக்கு க்ரோ பண்ணி கொடுத்துட்றேன், ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். ஃபண்ட் ப்ராஃபிட்லேருந்து எந்த விசி ஃபண்டும் கேஷ் எடுக்க போகிறது இல்லை. தட் இஸ் அ ரியாலிட்டி. அவங்க ப்ராஃபிட்டுக்கே வரலை. ஓகே, த ஷேர் ப்ரைஸ் அவங்க என்ன வாங்குறாங்களோ தட் ஹாஸ் டு இன்க்ரீஸ். And it is important to understand the amount of multiples they expect is 1000 times. Okay, it's not 10x, it's not 100x. ஏன்னா மார்க்கெட்ல இப்போ போனா ஒரு இன்வெஸ்டர் 5x 10x 15x எதிர்பார்ப்பாங்கன்னு இருப்பாங்க. பட் 1000x is what VCs are looking forward for. Okay va, ஏன்னா because it's a risk capital. It's gambling. ஓகேவா, நான் நிறைய இடத்துல 2 crores போட போகிறேன், லிட்டரலி 100 கம்பெனிஸில் போட போகிறேன், which is 200 crores to be getting into it, and 99 out of these 100 companies is going to fail. ஏன்னா that is the failure rate of startups. Yes, that's okay. There's a difference between small business and startups. Small business don't carry a risk element. Startups carry a risk element. This is a difference between starting a business and starting a startup.
ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் இஸ் மளிகை கடை வைக்கிறது. எஸ் ட்ரூ. ஓகே, நத்திங் லோ ஆன் இட், டவுனாக பார்க்கல. risk value is less because you have some commodity to sell which is based to day to day necessary இருக்கக்கூடிய ஒரு and proven methods already எப்படி இத என்ன பண்ணனும், எவ்வளவு ஸ்டாக் எடுக்கணும், எப்படி விக்கணும், அந்த லொகாலிட்டியை டேப் பண்ணனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். அதுல நீங்க இன்னோவேட்டிவ் பண்ணலாம். இப்போ வந்து there is one person, என்னோட ஃப்ரெண்ட், அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவர் வந்து மளிகை கடையில் இருக்காரு. ஓகே, this is all great, but ஸ்டார்ட் அப் பண்றது there is an element of risk. எங்க இருக்குன்னா இது ஒர்க் ஆகுமான்றதுலயே ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. இப்படி ஒரு மார்க்கெட் இருக்கான்றதுலேயே ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட்ரைசிங் எலிமெண்ட் இந்த ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்துட்டு இந்த 1000x அப்படிங்கிறதுல 99% ஆஃப் த இந்த ரிஸ்க் எலிமெண்ட்டில் ஃபெயிலியர் ஆகிடும். ஒன்று தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த ஒன்று எனக்கு அந்த 99 ஃபெயிலியர் ஆன காசையும் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ 200 crores நான் லாஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் இப்போ எனக்கு 200 crores எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு மேலேயும் எடுத்துகிட்டு போகணும். ட்ரூ. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இங்கே என்ன ஆகிடுச்சு, நான் 2 crores போட்டேன்னா 200 crores எனக்கு ஃபெயிலியர் ரேட்டுக்கு அது பேர் மினிமம். கரெக்ட். பிரேக் ஈவனுக்கே எனக்கு அது 100x வரணும். அதுவுமே தப்பு. 100x வராது. ஏன்னா பை த டைம் என்ன ஆயிரும்னா அதுக்குள்ளே அந்த கம்பெனி 2-3 ரவுண்ட் ரைஸ் பண்ணவே டைல்யூஷன் ஆகி இன்னுமே அந்த ஷேர் ஹோல்டரோட அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், அவங்க கேட்குற அந்த 1000x இஸ் பேர் மினிமம் ஃபார் தெம் டு சர்வைவ். டீப்பா யோசிச்சு பார்த்தா that makes sense. Correct. So for every 1000 rupees I give you, I need 1000 times the money back. Every 1 rupee நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு I need 1000 rupees. So if I give you 1 crore, I need 1000 crores. ஸோ இங்கே எல்லாருமே வந்து இப்போ யூஎஸ் ஸ்டோரில் கவர் ஆகிறது எல்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, ஃபண்ட் ரைசிங் தான் வந்து வேலிடேஷன் இப்படி பண்ணணும்னு நினச்சி வராங்கல்ல. பட் எத்தனை ஸ்டார்ட் அப்ஸால் 1000x பண்ண முடியும்? மார்க்கெட் ஈவெண்ட் இருக்கா? அவ்வளோ பண்ணுறதுக்கு இஸ் தி மார்க்கெட் ரெடி டு சப்போர்ட் த ப்ராடக்ட், வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு தெரியணும்ல. கரெக்ட். யூ ஆர் enthusiastic, agreed. யூ ஆர் passionate, agreed. பட் who is passionate about buy it? அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கா அப்படின்ற கொஸ்டின்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம பூட்ஸ்ட்ராப் போகணுமா விசி போகணுமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது எதுவுமே இல்லாமல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, பீப்புள் டேக் சைட்ஸ். தட் இஸ் ஐ டோன்ட் நோ வை. ஓகே, பூட்ஸ்ட்ராப்பர்ஸ் வந்து தே லைக் டாக் ஸோ மச் ஆஃப் ப்ரைட் அபவுட் பூட்ஸ்ட்ராப்பர்ஸ். விசி ஃபண்ட்ஸை வந்து ரொம்ப லோவாக பேசுவாங்க. அண்ட் த அதர் வே அரவுண்ட் நடக்கும். வை கான்ட் வி அக்செப்ட் போத் ஆர் ஃபார் டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸஸ் அண்ட் அது எதுக்கு தேவையோ நம்ம அதை எடுத்து பண்ணுறோம். சில பிஸ்னஸ்க்கு பூட் ஸ்ட்ராப்பிங் ஒர்க் அவுட் ஆகலாம். சில பிஸ்னஸ்க்கு விசி உள்ளே வந்தால் தான் இந்த பிஸ்னஸ் கேன் க்ரோ டு த அட்லீஸ்ட் 100x. நீங்கள் 1000x சொல்லும் போது ஒரு 100x நான் போனால் ஒரு விசியோட சப்போர்ட் இஸ் டெஃபினெட்லி ரெக்வயர்ட். இப்போ மை ஆம்பிஷன் இஸ் டு க்ரோ தட் வே அப்படின்னாக்கா தென் ஐ நீட் தட் கேபிட்டல் டு க்ரோ தட் வே. ட்ரூ. அதர்வைஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இல்லையா? ஸோ வி ஹாவ் டு கம் டு லைக் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஆஃப் போத். True, that's a founder's mentality. அவர் வந்து he has to sit and break his head. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது they have to figure it out for themselves. Very interesting. And based on the business. இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் ஃபேமிலியில் ஸ்டார்ட் அப்புன்ற வேர்டே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் யூ பிகம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். முன்னாடி ஐ ஆல்சோ நோ தட் யூ பீன் ஒர்க்கிங் இன் சம் ஆஃப் த கார்பரேட்ஸ். இன்றைக்கி உங்களோட கம்யூனிட்டியில் நிறைய கார்பரேட்ஸ் இருக்காங்க. ஸோ ஹவு இஸ் தட் ஜேர்னி? ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யூ? நம்ம ஒரு கார்பரேட்டில் வேலை பார்த்ததுக்கும் இன்றைக்கி என்கிட்ட ஒரு 10-15 கார்பரேட்டுக்கு மேலே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும். See, I don't know how I feel about it. ஏன்னா வந்து இட்ஸ் நைஸ். எப்படின்னா வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த சிஇஓ நம்மளுக்கு ஏதோ ஒரு மேலே இருக்கும். ஆக்சுவலி அவங்கள மீட் பண்ணக்குள்ள முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஆனால் இப்போ எப்படி இருக்கும்னா என்னோடய ஃபோன் கான்டாக்டில் ஐ திங்க் இங்கே மெனி கார்ப்பரேட்ஸோட சிஇஓஸ் நம்பரே இருக்குது. ஐ டெக்ஸ்ட் தம், ஐ கேன் கால் தம், ஐ கேன் ஸ்பீக் வித் தம். சம் ஆஃப் தம் ஆர் பார்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டின்றனால இட் ஃபீல்ஸ் லைக் ஸோ நைஸ். ஓகே ஓகே. ஆனால் இட்டு ஹியூமரஸ்லி டு சே, இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அவங்ககிட்ட எனக்கு மாதம் மாதம் காசு வந்துருக்கும். ஓகே ஓகே, ஜஸ்ட் ஜோக்கிங். பட் ஆனால் இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், விச் இஸ் ஆக்சுவலி ஈவன் பெட்டர். யா, நீங்கள் ஆனால் உங்கள் கம்யூனிட்டியை பற்றியே சொன்னீங்க. எனக்கு நெட்வொர்க்கிங்னு பயங்கரமாக ஒரு குட்டி இதுக்குள்ளே போட வேண்டாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக ஐ வாண்ட் டு கிரியேட் அ பாண்ட் தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த அதர் கம்பெனிஸ் மேக் பிஸ்னஸ் ஆர் க்ரோ லேர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ வாட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட்? எதுனால அப்படி சொல்கிறீங்க? இப்போது ட்விட்டரில் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அது நல்லா தெரியும். ஏதோ ஒரு மொக்க ட்வீட்டாக இருக்கும், இல்லை அவங்க ப்ராடக்ட் பற்றி ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து அதை பற்றி ட்வீட் பண்ணி ஹைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
ஓகே. திஸ் இஸ் த நெக்ஸ்ட் திங் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது ரீட்வீட் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த ட்வீட் அவ்வளோ கண்டென்ட் அவ்வளோ நல்லா கூட இருக்காது. ஓகேவா? அண்ட் நீங்களும் என்ன நினைப்பீங்க, அப்போ வா நம்ம போடுவோம் அப்படின்ட்டு யூ வில் மேக் அ ட்வீட் ஆஃப் த சேம் நேச்சர். சம்டைம் நல்லா இருக்குன்னா அதே மாதிரி காப்பி பண்ணி அந்த ஃபார்மேட்டில் கூட போடுவீங்க. போட்டால் உங்களுக்கு வந்து 21 இம்ப்ரெஷன்ஸ் 50 இம்ப்ரெஷன்ஸோடு நிற்கும். ரியாலிட்டி ஆஃப் மெனி ஃபவுண்டர்ஸ் அவங்களுக்கு தெரியும் இதான் நடக்குதுங்க அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணுவாங்க, 15 டைம்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அல்காரிதம் எக்ஸ்பர்ட்டை போய் நிற்பாங்க. ஓகேவா? ஒரு ட்விட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோ இன்ஸ்டாகிராம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோ லிங்க்டின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோ போய் நிற்பாங்க. அவர் வந்து அல்காரிதம் இப்படி தான் ஃபீட் பண்ணணும், இதுக்கு ஒரு ஹுக் இருக்கணும், இப்படி ஒரு மீட் இருக்கணும், இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் உண்மை இது எதுவுமே கிடையாது. ஓகே. ஓகேவா? அந்த ரீட்வீட் பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. So it's more of supporting the friendship. It's supporting the friendships. நீங்கள் ஆன்லைனில் வெறும் அவதாரை தான் பார்க்குறீங்க, ஃபோட்டோ. ஓகே, பிஹைண்டில் எல்லாருமே ஒரே வீட்டில் ஒரே ரூமில் உட்காந்து கூட இதை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நாங்களாம் அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ when I used to be part of such, this is what is called as an hacker house. Okay. ஓகேவா? இப்போ ட்ரேப்பர் ஹவுஸ் இருக்குது பெங்களூரில். I used to be part of them before ட்ரேப்பர்னு அவங்க நேம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ அந்த மாதிரி அங்கே இருக்கும்போது என்ன ஆகுனா, we used to be like 30 entrepreneurs இல்லை 20 entrepreneurs ஃபர்ஸ்ட்டில் சேர்ந்து மேலே ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா you'll come and say நைட் 12 o'clock எல்லோரும் இங்கே தான் இருப்போம், இது பண்ணியிருக்கேன் செமையாக இருக்குது, வா இப்பயே பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ட்வீட் போடுறது, அதை ஹைப் பண்ணுறது எல்லாருமே ஒரே வீட்டு வைஃபை கனெக்ஷன்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். Okay. You understand? But the world sees it as, oh, செமையாக ஏதோ பண்ணுறாங்க, இத்தனை பேர், எங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன கிரெடிபிலிட்டி இருக்குமா? மீதி இருக்க 20 மினிட்ஸ்க்கும் குட்டி குட்டி கிரெடிபிலிட்டி இருக்குமா? இப்போ அந்த எல்லாரோட கிரெடிபிலிட்டியும் காம்பவுண்ட் ஆகுதா? காம்பவுண்ட் ஆகி அந்த ஒரு பர்சனுக்கு சேர்ந்து போதா? ஸோ அந்த பர்சன் ஹிட் ஆயிடுவாங்க. கரெக்ட். அந்த பர்சன் ஓவர் நைட்டில் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான சான்சஸ் பயங்கரமாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங். ட்விட்டரில் பார்ப்பீங்க, ஒருத்தர் வந்து microacquire.comல வந்து 14 million இல்லை 10 million அவரோட ஸ்டார்ட் அப் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி செமையாக போட எல்லாம் கங்க்ராஜ் போயிட்டுருக்கோம். அக்வயர் பண்ணது அவர் ஃப்ரெண்டாக இருக்கும், காலேஜ் கிளாஸ்மேட்டு. அந்த காலேஜ் கிளாஸ்மேட் க்ரோஸ், ஈ இஸ் மூவிங் த மணி டு இஸ் ஃப்ரெண்டு. மேலே போய் வில் அண்டர்ஸ்டாண்ட் கேபிட்டல் இஸ் மூவிங் அமாங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் ஹவு கிரேட் யுவர் ப்ராடக்ட் இஸ், இட்ஸ் நாட் அபவுட் ஹவு நீங்கள் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்றது இல்லை, ஒரு லெவரேஜ்னு ஒன்று இருக்குது. The chances of you are succeeding is based on leverage. லெவரேஜ்னா ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ். அது வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் அன்ஃபேராக தோணும் நம்மளுக்கு. அவனுக்கு எதுவுமே இல்லைடா, அவன் ப்ராடக்டே நல்லா இல்லை, இவன்லாம் ஹிட் ஆகிட்டான், நம்ம நல்ல ப்ராடக்ட் பண்ணுறோம், ஓகே நம்ம ஹிட் ஆகலை, எல்லாம் நேரம் அப்படி இப்படின்னு பேசுகிறோம்ல, அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜை நம்ம ஃபஸ்ட்டு வில் கம்ப்ளைன் இட், அதை வந்து புலம்புவோம். பட் சூன் நம்ம மென்டாலிட்டி நமக்கும் அப்படி ஒரு லெவரேஜ் வேணும்னு ரியலைஸ் பண்ணும்போது யூ வில் ஸ்டார்ட் க்ரோயிங். எல்லாருக்குமே அதுதான் மோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ யூ நீட் யுவர் ஓன் லெவரேஜ். லெவரேஜ் கேன் பி ஃபார் சம் பீப்புள் கேபிட்டல், ரிச் பேரண்ட்ஸ் பேக்ரவுண்ட், ஓகேவா, 10 தடவை தோத்தாலும் காசு இன்னும் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஃபார் சம் பீப்புள் இட் கேன் பி ஸ்ட்ராங் ஃபாலோவர் பேஸ். ஓகேவா, டே 1 அவங்க எதாவது லான்ச் பண்ணாலே வைரல் ஆகும். ஓகேவா, ஃபார் சம் பீப்புள் இட் கேன் பி தீஸ் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ஏதோ பீப்புள் வில் கிளாப் ஃபார் மை கிராப். ஓகே ஓகேவா, அப்படின்ற மாதிரி 20 பேர் இருந்தோன்னா அவங்க அந்த ஹைப்பை மாற்றி விட்டுருவாங்க. ஓகே, நிறைய நம்ம ஊரில் பெரிய ஸ்டாருங்களோட படம் நல்லா இல்லைனாலும் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் சீட் கொடுத்து கலெக்ஷன் ரிட்டர்ன் கொடுத்தது இல்லையா? வெரி ட்ரூ. ஏன்னா வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து தே கீப் ஆன் ஹைப்பிங். அண்ட் நம்மளுமே வந்து ஒரு அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கம்யூனிட்டி இருக்கும். ஒரு பேஸ் இருக்குது அவங்களுக்கு, அது வந்து அந்த ரிட்டர்னை கொடுத்துரும். நீங்கள் என்ன தான் நீங்கள் நல்லா இல்லை என்னோட பேசிக்கோங்க, ஃபைனான்ஷியலி தே வில் ஹிட். ஓகேவா, ஸோ இந்த மினிமம் கேரண்டி அப்படிங்கிறது திஸ் லெவரேஜ் கேன் கிவ் யூ. ஸோ கம்யூனிட்டி கேன் கிவ் யூ தட் மினிமம் லெவரேஜ், மினிமம் கேரண்டி you'll hit. ஸோ அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜை ஹிட் பண்ணணும் ஒரு நல்ல கம்யூனிட்டியில் சேர்ந்தா ஐ கேன் டெஃபினெட்லி. எஸ், நல்ல கம்யூனிட்டியில் சேர்ந்து நல்ல மெம்பராகவும் இருக்கணும். ஓகே, நல்ல மெம்பர்னா என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் சொன்னீங்க கம்யூனிட்டியில் செய்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. சரி, நான் இன்றைக்கி தேர் ஆர் லாட் ஆஃப் கம்யூனிட்டிஸ், லெட் இட் பி ஒரு கம்யூனிட்டியோட மோட்டிவாக இருக்கட்டும், பர்பஸாக இருக்கட்டும், அவங்க ஹிட் பண்ணுற டார்கெட்ஸாக இருக்கட்டும், வேறு வேறையாக இருக்கலாம். பட் ஆனால் இப்போ ஒரு நல்ல மெம்பராக, நான் டிஎன்ஏக்குள்ளேயே ஒரு நல்ல மெம்பராக இருக்கணும்னா என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓகே, இட்ஸ் அ வெரி பிக், இட்ஸ் அ கிரேட் கொஸ்டின். ஆக்சுவலாக ஒரு ஹோல் டே ஆன்சர் தேவைப்படும், ஏன்னா அவ்வளோ பண்ணணும். பட் ஐல் கிவ் யூ ஒன் திங், ஜஸ்ட் ஒன் லைன் டிப் ஃபார் இட். ஓகேவா, இந்த மைண்ட் செட் வளர்த்துக்கோங்க.
வாட் எவர் இட் இஸ் தட் யூ கேன் கிவ் இட் டு திஸ் கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கொடுக்க நினச்சாலும் நீங்கள் எடுக்கிறத விட அது கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஒரு தனி மனிதர், நீங்கள் அந்த மீதி இருக்க அந்த 100 பேருக்கோ 1000 பேருக்கோ ஏதோ ஒன்று கொடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட இருக்க பர்ஸ்லேருந்து கொடுக்குறீங்க. இப்போ என் பர்ஸில் நான் எடுத்து கொடுக்குறேன், என் பர்ஸில் ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா நான் கொடுக்க முடியும். பட் இங்கே ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் பர்ஸில் அந்த 1000 ரூபாய் விட அதிகமாக இருக்கும். உங்கள் பர்ஸில் 500 ரூபாய் இருந்தால் கூட, ஒருத்தர் பர்ஸில் 700 ரூபாய் இருந்தால் கூட, இன்னொரு பர்ஸில் 300 ரூபாய், என்னோட இண்டிவிஜுவலாக நீங்கள் கம்மி. ஆனால் உங்களை டோட்டலாக ஆட் பண்ணால் என்னோட நீங்களாம் ஸ்ட்ராங். ஸோ என்னால் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது என்றைக்குமே கம்மி தான். உங்ககிட்டேருந்து எடுக்கிறதுக்கு தான் எனக்கு நிறைய இருக்குது. அப்போது நான் ஃபஸ்ட் டே ஒன்லேருந்து என்னோடய தாட்லாம் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நான் என்னால் என்ன கொடுக்க முடியும், என்கிட்ட ஆக்சுவலாக எதுவுமே இல்லை, என்னால் என்ன கொடுக்க முடியும்னு யோசிச்சு, ஏன்னா அதுதான் எங்கள் ட்ரபிள். எடுக்கிறது ரொம்ப ஈஸி, வெரி ட்ரூ, ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் நிறைய பேர் வரும்போதே இங்கேருந்து நான் என்ன எடுக்கணும், என்ன எடுக்கலாம் இப்படிலாம் கேட்பாங்க. டிஎன்ஏலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக டிஎன்ஏ இன்டர்வியூவில் யாராச்சும் என்கிட்ட எனக்கு டிஎன்ஏலேருந்து என்ன கிடைக்கும் பெனிஃபிட்ஸ்னாலே நாங்கள் டிஎன்ஏ கம்யூனிட்டிக்குள்ள வர மாட்டோம். வி ஹேவ் an interview process ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் செலக்ட் ஆன பிறகு தான் உள்ளே வர முடியும். ஸோ அங்கேயே வந்து நான் என்ன எடுத்துக்க முடியும், பெனிஃபிட்ஸை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா they don't get to be part of our community. ஜென்ரலாகவே எனி கம்யூனிட்டி, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறீங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, let's say you are a millionaire, but the other 9 folks can be something as well. பட் ஆஸ் அ மில்லியனர் ஆல்சோ நீங்கள் கொடுக்க முடிஞ்சது கம்மி தான். பிகாஸ் 9 பீப்புள் அவங்களோட கேபிட்டல் ஆட் பண்ணாலோ இல்லை அவங்களோட வேறு ஏதோ ஒரு விஷயம், சோஷியல் கேபிட்டல் ஏதோ ஒன்று ஆட் பண்ணாக்கா தே மைட் பி பெட்டர் தேன் யூ அட் தோஸ் கேம்ஸ் டுகெதர். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் வெரி லெஸ் டு கிவ் இட் டு தெம் நவ். ஓகே. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் திஸ் மைண்ட் செட் வெரி ஹம்பிளி. நம்ம மேக்ஸிமம் என்னால் என்ன கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஐ மஸ்ட் ட்ரை டு பி a giver. யூ ஹாவ் டு ட்ரை அண்ட் கிவ் as much as you can. ஓகே. ஸ்பேம் பண்ணாமல் இருக்கணும். ஓகே, வெரி நைஸ். அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் டேக்கிங் அ பர்சன் இன் டு அ கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். பட் தட் ஷோஸ் தட் ஹவு ரெஸ்பான்சிபிள் யூ ஆர் டு த அதர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஆல்சோ. யாருனாலும் நான் கம்யூனிட்டிக்குள்ளே எடுத்துப்பேன்ற மாதிரி இல்லாமல் யூ ஹேவ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால் டு ஃபாலோ. தட் சவுண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். As much as I think I have a responsibility to grow this community, the same, more than that, I have a responsibility to keep the current community safe. ஓகே. எனக்கு இந்த கம்யூனிட்டி இப்போ 91 மெம்பர்ஸ் இருக்கும், ரொம்ப கேட்டட் ஸ்ட்ராங் ஃபவுண்டர் கம்யூனிட்டி. இது எனக்கு க்ரோ ஆகலன்னா கூட பரவாயில்ல, இது கெட்டு போயிடக்கூடாது. ஓகே. That is the first mindset. That's nice as a founder, as a community man. That's why we call you the community man. நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் you have also shut down one of your businesses recently. Community. One of the community recently. So ஒரு கம்யூனிட்டியை இப்போ நான் க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா ஒரு பிஸ்னஸை இப்போ நான் க்ளோஸ் பண்ணணும், இதோட பர்பஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு அனலைஸ், ரைட்? நான் இதை அந்த பர்பஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? பிகாஸ் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர், எனக்கு என்னோட பிஸ்னஸ் சூப்பராக தான் இருக்குது, அது என்னோட பேபி, எப்பயுமே ஐ டோன்ட் வாண்ட் டு லெட் இட் கோ, அது என்னோடய வச்சுக்கணும்னு தான் நினைப்பேன். பட் ஆனால் இந்த பாயிண்ட் டைமில் எஸ் திஸ் ரைட் டிசிஷன், வி நீட் டு க்ளோஸ் இட் டவுன் அப்படி நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிசிஷன் எடுத்தீங்க? மற்றவங்களே எப்படி அந்த டிசிஷன் இது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் அந்த பர்பஸ், இந்த பர்பஸை கண்டுபிடிச்சிங்கன்னா இது உங்களால் செய்ய முடியும், உங்கள் பிஸ்னஸ் இந்த நிலைமையில் இருந்ததுன்னா இதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, எப்படி அட்வைஸ் பண்ணுறீங்க? ஸோ இந்த கம்யூனிட்டி நான் ஷட் பண்ண கம்யூனிட்டி பேர் வந்து C3. ஓகே. கம்யூனிட்டி கோல்டு காஃபி. ஓகே. அது வந்து கம்யூனிட்டி மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு கம்யூனிட்டி, இன்செப்ஷன் மூவி மாதிரி, கம்யூனிட்டி ஆஃப் கம்யூனிட்டி லீடர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ ஐ திங்க் வி ரன் 2.5-3 years ரன் பண்ணோம். ஓகே. வி ஹவ் டன் மோர் தென் 100 மீட்டப்ஸ். ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட் டைமில் ஐ காட் எக்ஸாஸ்டட், mentally exhausted. ஓகேவா? there were a few things I could not change பண்ணிருக்கலாம், but I got more and more tired, ஓகேவா, into this playing this game. So I think that is a first signal. See, community's purpose serve பண்ணிச்சான்றது that is வேற different reason வரலாம். நான் பண்ணதுக்கு காரணம் வந்து I feel exhausted, mentally exhausted. So the whole idea of community, நான் நிறைய பாட்காஸ்ட்டில் எபிசோட் ஆகட்டும், என்னோட புக்ஸ் ஆகட்டும், லிங்க்டின்ல ஆகட்டும், ரொம்ப பாசிட்டிவாக சொல்லுவேன். எனிபடி கேன் பில்ட் அ கம்யூனிட்டி, எனிபடி, அது என்னோட புக்கு பேரும் அதுதான், எனிஒன் கேன் பில்ட் அ கம்யூனிட்டி, என்னோட கோர்ஸ் பேரும் அதுதான், இப்படி இருக்கும். பட் ஐ திங்க் இங்கே நான் வந்து அதர் சைட் சொல்கிறேன். இட் இஸ் எனிபடி கேன், பட் இட் டஸ் நாட் மீன் எவ்ரிபடி ஷுட். வெரி ட்ரூ. என்னால் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் அவசியம் இல்லை. அதுக்கான பர்பஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணணும்ல. ஆமாம். அண்ட் நம்ம மென்டலி அதுக்கு ரெடி ஆகணும் பார்க்கணும். இது ரொம்ப மென்டலி டயர்ட் ஆக்குற ஒரு ஃபீல்டு அது.
அப்படியா? இஸ் இட் ரியலி ரன்னிங் அ கம்யூனிட்டி வெரி எக்ஸாஸ்டிவ்? Very exhausting. Very exhausting. It takes me so much of practice to be able to run communities. என்னன்னு பார்த்தீங்கன்னா, I'll give you a lot of examples. Because this deals with a lot of people, it also comes with a lot of troubles. Okay. The moment you have more than 2 or 3 people, politicsன்றது வரும். Okay. Okay, that's why you say office politics, family politics. Family இல்லையா politics? ஓகேவா? கம்யூனிட்டி பாலிடிக்ஸும் இருக்கா? Yes. Family is nothing but your first community you're born with. That is why you carry their second name. Okay. So everything, anytime a group of people come and they stay for a little bit longer time, politics will come. And politics is not a bad word at all. Politics is to make the world a fair place actually. True. It can bring out very good things also. It is supposed really to raise a serious concern and bring a solution to it. It is supposed to. ஏன்னா இந்த பாலிடிக்ஸ்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவங்க வந்து philosophers. Okay. Philosophers மீனிங் ஆஃப் லைஃப்பை பற்றி பேசக்கூடியவங்க, அவங்க தான் இந்த டேர்மை கொண்டு வராங்க பாலிடிக்ஸ்னு. விச் மீன்ஸ் தே ஹேட் வெரி குட் இன்டென்ஷன்ஸ். இந்த பாலிடிக்ஸ்னு ஒரு வேர்டு கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன்ஸ் இருந்திருக்கு. என்ன இன்டென்ஷன் அப்படின்னாக்கா, இப்போ நம்மகிட்ட ஒரு 4 பிரெட் இருக்குது, 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரலாக ஆளுக்கு ஒரு பிரெட் கொடுப்போம். இதுதான் எக்கனாமிக்ஸ் சொல்லும். எக்கனாமிக்ஸ் கோஸ் பை நம்பர்ஸ். டிவைடட் பை 4 gives each piece. இப்போ நான் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் நேற்றுலேருந்து எதுவும் சாப்பிடல. ஓகே. பட் இந்த 3 பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஓகே. நவ் பாலிட்டிக்ஸ் வில் என்டர் அண்ட் சே, ஓகே, எக்கனாமிக்ஸ் இதை சொல்லுது, but politically this is wrong. To make the world a fair place, let's give him 3 breads and let's share the remaining 1 bread into 3 halves for the remaining 3 people. இப்படின்ற ஒரு டேர்மை வந்து பாலிடிக்ஸ் கொண்டு வரும். ஸோ திஸ் இஸ் அ வெப்பன், இட்ஸ் அ நைஃப். இது நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதே பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணி கிடைக்க வேண்டிய ஒரு ஆளுக்கு கிடைக்காமையும் பண்ணலாம். ஓகே. இட்ஸ் டிசைன் டு மேக் த வேர்ல்ட் ஃபேர், பட் இட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு மேக் த வேர்ல்ட் அன்ஃபேர். Okay. Yeah, it's like a two-sided knife மாதிரி. Two-sided knife. யார் யூஸ் பண்றாங்க, அந்த நைஃப் யார் கையில இருக்குன்றத பொறுத்து தான் இருக்கு. That is why it is important to choose a proper leader. Okay. So இப்போ நம்ம ஒரு கம்யூனிட்டி பண்றோம் அப்படினாக்கா, there is a group of people, immediately politics will come. Everyone will play politics to make the game on their own side. அவங்க வின் பண்ணனும் வந்தாங்க. Leader also must start playing politics to manage the others. And this is a very என்ன சொல்கிறது, mentally exhausting game to play constantly. Okay. And you have to listen to so many people. True. I'm telling you, அது யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது அவ்வளோ வந்து கஷ்டமான விஷயங்க. ஏன்னா இப்போ ஒரு 100 பேர்கிட்ட பேசுகிறோன்னா, ஒரு 90 பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பேச தெரியாது. Okay. They are very boring in nature. Okay. Not everybody is a great storyteller. That is very true. Okay. Everybody is attracted to stories. பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் கன்வே பண்ணோம்னா எல்லாராலையும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். We have one Maniratnam, everybody else is watching Maniratnam. இல்லைனா it would have been other way. Maniratnam watching everybody making movie. Very true. It does not happen. So you listen to all the people, they are going to be very very boring. But as a community manager, நம்ம ஜாப் ரோல் என்னன்னா, அவர் ஜாப் ரோல், இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னாக்கா அவர் ரோல் ஒன்று தாங்க. இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி என்னோடய மைண்ட் செட் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. நான் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறது, ஸோ தட் உங்களுக்கும் இதுலேருந்து எதாவது கிடைக்கணும், உங்களுக்கு யூஸ் வரணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். ஓகே, அதுக்கு தான். ஸோ தட் ஹாஸ் டு ஹேப்பன். பட் ஆஸ் அ கம்யூனிட்டிக்கு எனக்கு அதுக்கு இல்லை. இப்போ நான் ஒன்ஸ் ஐ என்டர் இன் டு மை கம்யூனிட்டி, மை ரோல் இஸ் டு மேக் அதர் பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் நான் உங்களை நம்ப வைக்கணும், நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் நான் உங்களை நம்ப வைக்கணும். உங்களுக்கே தெரியும் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு. யூஆர் வெரி போரிங் பர்சன், யூனோ. அதனால தான் மேபி நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க, யாரும் பேச மாட்டாங்க. பட் ஆனால் உங்களே நீங்கள் எப்படி இருக்கணும்னா, இவர்கிட்ட பேசினா இவர் நம்மளுக்கு நல்லா கேட்குறாரு, நம்ம நல்லா தான் சூப்பராக பேசுகிறோம் போல, அவரை மோட்டிவேட் பண்ணணும். நான் உங்களை அவ்வளோ கேட்கணும், உங்களை இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் கேட்கணும், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்டு உங்களை பேச விட்டு எல்லாத்தையும் நான் கேட்டு, இந்த மாதிரி நான் டெய்லி வந்து லெட்ஸ் சே 10 people 50 people 100 peopleகிட்ட பேசும்போது இட் லைக் டேக்ஸ் ட்ரெயின்ஸ் யுவர் எனர்ஜி. இப்போ இது ஒரு விஷயத்துக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா, ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் போரிங் மூவிஸ். ஸோ ஹவு டிஃபிகல்ட் ஆர் ஹவு ஈஸி இட்ஸ் ஃபார் யூ நவ்? இப்போ ஒரு போரிங் மூவியை தூங்காமல் பார்க்கணும்னா, இப்போ அதான் cannot master the art, but ஆனால் கம்பேரிட்லி ஐம் கெட்டிங் பெட்டர். ஓகேவா, அதை கேட்குறது, அவங்க பொறுமையாக அதை உட்காந்து கேட்குறது வந்து கம்பேரிட்லி பெட்டராக இருக்கும். பட் ஆனால் அது சில டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோன்னா, அங்கெல்லாம் பொறுமையாக இருப்போமா, ஸோ வீட்டில் வந்தோடனே அந்த பொறுமை வந்து விட்டு போயிடும்.
Because somewhere I have to be me. எஸ் ட்ரூ ரைட். ஸோ உங்களோட நிறைய பேர் ஃபவுண்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ரெஷரை தே ஆஸ்க் இட் யூ இந்த கைடன்ஸ் வே யூ ஆர் தேர் டு சப்போர்ட் தெம். பட் உங்கள் தலையில் ப்ரெஷர் வரும்போது தென் ஹவு டு யூ ஹேண்டில் இட்? அதுவும் நான் வச்சுருந்தேன் அந்த கொஸ்டினும். கரெக்ட். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது பிரேக் எடுத்தாகணும். எங்கள் கம்யூனிட்டியில் வந்து ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் சம்டைம்ஸ் ஐ அப்ளை ஃபார் லீவ். ஸோ அன்றைக்கி வந்து குரூப்பில் போட்டுருவேன், கம்யூனிட்டி குரூப்பில் எல்லாத்தையும் போட்டுருவேன். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் எக்ஸாஷன், I need 2 days of kindly grant me 2 days of leave. Please manage the community all by yourself, keep it clean and safe ன்ட்டு 2 days அப்பயுமே நம்ம மைண்டு சும்மா இருக்காது. ஆனால் சில மெம்பர்ஸ்லாம் ரொம்ப கேர் எடுத்து உங்களுக்கு கேட்பாங்க, வந்தால் கூட வந்து திட்டுவாங்க. அதில் வந்து இப்போ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி அக்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்ப முடியாது, பட் ஆனால் ஷி ரன்ஸ் லைக் ஐ திங்க் 12 schools in கோயம்புத்தூர். ஓகேவா? அவங்க ஏதாவது ஒரு குரூப்பில் ஏதோ ஒரு பார்த்தாலோ இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாலோ, தம்பி நீ என்ன பண்ணுற, நீ ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தானே இப்போ குரூப்பில் போட்ட அப்படின்னு மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ தே ஆல்சோ கேர். நம்மளும் அந்த பிரேக் எடுக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ யா இட் இஸ் பீன் லைக் நிறைய இடத்த டச் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ C3 டு டிஎன்ஏ நெட்வொர்க், பான்ஃபயர்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படிலாம் கம்யூனிட்டி எவால்வ் ஆகிட்டே வருது, உங்களோட கிவ்வுமே எவால்வ் ஆகிட்டே வருது இல்லை? ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, நாளைக்கு இன்னும் எவால்வ் ஆகும். ஸோ இந்த எவல்யூஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி அதுக்கான அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, எதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறீங்க? ஐ திங்க் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லி எல்லோரும் தேடுவாங்கல்ல. ஐ திங்க் எவ்ரிபடிஸ் பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் சேம். ஓகே, டு பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப்ன்றது தான். ஸோ அப்போ அதுக்கு எவ்ரிடே வி ஹவ் டு இம்ப்ரூவ். ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நாளைக்கு அதை வந்து கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கோவப்படுறோம்னா நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக கோவப்பட ட்ரை பண்ணணும். அதுக்கடுத்து என்ன எல்லாமே ஒரே நாளில் வந்து இது பண்ண முடியாது. ஸ்லோலி கெட்டிங் பெட்டர். ஐ யூஸ் டு பி லாட் மோர் ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஓகேவா? ஸோ அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆங்கர்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி எவ்ரி திங் ஒரு எவல்யூஷனாக அப்படி போயிட்டே இருக்குது. பட் ஹாப்பி தட் இட்ஸ் ஆல் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். ஓகே, அது எப்படி நம்ம ரைட் டைரக்ஷன் சொல்கிறோம்னா, இட் ஃபீல்ஸ் நைஸ். ஒன் திங் இஸ் இட் ஃபீல்ஸ் நைஸ் ஃபார் அவர் செல்ஸ். நம்மளுக்கே தெரியும், வி ஆர் ஹாப்பி, வி ஆர் அட் பீஸாக தான் இருக்குது, நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் வி ஆர் இம்ப்ரூவிங் இன் த ரைட் டைரக்ஷன். ஆல்சோ இட் இஸ் அட்ராக்டிங் அதர்ஸ் டுவர்ட்ஸ் அஸ். when some people are getting naturally attracted towards you, I think I take it as a sign that I'm doing something right. ஓகேவா? நம்ம எந்த மேனிப்புலேஷனும் பண்ணல, எதுவும் பண்ணலை, நேச்சுரலாகவே அட்ராக்ட் ஆகிறாங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்ம ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் ஒரு வாலண்டியர் மெம்பராக ஏதோ ஒன்று நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் கூட ஏதோ ஒன்று ட்ராக் பண்ணி அங்கே ஒரு 2 பேர் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து அவங்களை பார்க்கறதுக்கு வந்தோம்னு சொல்லி வந்துடுறாங்க. ஸோ அதை கேட்கும்போது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இட்ஸ் நாட் அ ஃபேன் மூமெண்ட், அப்படி பார்க்கல, ஐ எம் டூயிங் சம்திங் ரைட். Okay, that is attracting other people to come closer. If என்கிட்ட நெகட்டிவ் வைப்ஸ் இருந்ததுன்னா they might actually go farther away from me. Okay, so அது நல்லா இருக்கு. நைஸ். ஸோ ஆடியன்ஸ்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாங்கன்னா ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு சைடு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறதுக்கும் கம்யூனிட்டியாக இருக்கிறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் இட்? See, any group of both audience and community is a group of people. ஓகேவா? அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உடனே கலைஞ்சிட்டாங்க. அதில் முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து டிபெண்டன்சி. ஓகேவா? எந்த டிபெண்டன்சியுமே அவங்க அந்த குரூப்புக்குள்ளே இல்லை அப்படின்னாக்கா அது வெறும் க்ரௌட். ஓகே, ஆர்டினரி க்ரௌட். ஓகே, இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எல்லாருக்குமே சிமிலர் பர்பஸ் தான், டு கோ சம்வேர். அந்த ஜர்னியை போடுறது. So the definition is group of people like minded or a similar purpose. பட் இது கம்யூனிட்டி இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் கம்யூனிட்டியில் நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்க. வெரி ட்ரூ. ஓகே, அங்கே இருக்க கூட்டத்தில் இருக்கேன்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏன்னா டிபெண்டன்சி இல்லை. இப்போது அங்கே யாரோ திருடிட்டு ஓட்டார்னா அதுக்குன்னு பக்கத்தில் இருக்க உங்களை பார்த்து நான் திருடன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதுல்ல? அவர் பண்ணுற ஆக்ஷன் உங்களை அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது. உங்களோட ஐடென்டிட்டியும் உங்கள் பேரை கெடுக்காது, உங்கள் பேரையும் மேலே வந்து கொண்டு வராது, ரெண்டுமே பண்ணாது. இப்போ அதுவே நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி தட் வி ஆர் பார்ட் ஆஃப். உங்கள் ஃபேமிலி யாரோ ஒருத்தர் டாக்டர் படிச்சிட்டாரு, ஓகேவா? இல்லை நீங்கள் டாக்டர் படிச்சிட்டிங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் டாக்டர் படிச்சிட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா எல்லாருமே உங்களை வந்து டாக்டர் ஃபேமிலி.
அந்த credibility அப்படியே பாஸ் ஆகிடுது. கரெக்டாக? இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த credibility-யை எல்லாருக்குமே வந்து ஸ்பாயில் பண்ணுது. ஓகே, நிறைய விஷயங்கள் தட்டு போகும். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ ஒரு காலேஜ் சேர்க்க கூட அதுதான் சேர்க்குறோம். இந்த காலேஜில் படித்து யாரோ ஒருத்தர் பெரிய ஆளானனால ஓகே அந்த credibility எல்லாருக்கும் ஃபார்ம் ஆகுறதுனால நான் நாளைக்கு அதே காலேஜ்னு நான் சொன்னேன்னா அவர் மேலே இருக்க credibility-யை என் மேலே போடுறாங்க. ட்ரூ. ஸோ அஃப்கோர்ஸ் இவங்க நல்லதாக தான் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அவர் வந்த காலேஜ் அங்கேருந்து வராங்க இப்படி வருதுல. ஸோ எப்போல்லாம் இந்த டிபெண்டன்சி, அதனால தான் காலேஜில் இருக்கும்போது அது கம்யூனிட்டி, அலுமினை கம்யூனிட்டி இது வரும், ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வரும். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் வந்து இந்த டிபெண்டன்சி வந்து இன்டர்லாக் ஆகுதோ, நான் ஒன்று பண்ணால் உங்களை அஃபெக்ட் பண்ணிடும், நீங்கள் ஒன்று பண்ணால் நான் அஃபெக்ட் ஆகிடணும், அப்போல்லாம் வந்து அந்த க்ரௌட் வந்து கம்யூனிட்டியாக மாறும். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் இருக்க மிடில் ஃபேஸ் தான் ஆடியன்ஸ். இட்ஸ் இந்த ட்ரான்சிஷன் ஃபேஸ். நான் பேசுகிறத கேட்குறாங்க, பட் இன்னும் அவங்களுக்குள்ளே எந்த டிபெண்டன்சியும் க்ரியேட் ஆகலை. ஓகேவா? பட் அந்த ட்ரான்சிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இட்ஸ் அ ஸ்டேஜ் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள். க்ரௌடு வெறும் உங்கள் இம்ப்ரெஷன்ஸ்லாம் க்ரௌட். இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வந்து க்ரௌட். அதுக்கு லைக் போடுறவங்க எல்லாம் வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ் அண்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்க லைக் போடுறவங்க, இது ரெண்டுமே வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ். கம்யூனிட்டி அப்படிங்கிறது உங்கள் மூலியமாக அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிறது. இப்போ நான் ஒருத்தர் ஃபேன், நீங்கள் ஒருத்தர் ஃபேன், ரெண்டு பேரும் ஒரே ஆளோட ஃபேன்னா அவர் பேரை வச்சு நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது இல்லையா? ஓகே, ஸோ நம்மளுக்குள்ள ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் ஆகுதுல்ல, அதுதான் வந்து வெரி நைஸ். ஸோ நீங்கள் ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணும்போது அதோட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் வருது. ஆமாம். அண்ட் தட் டூ யூ ஆர் த லீடர் ஃபார் த கம்யூனிட்டி. கரெக்ட். அந்த கம்யூனிட்டியை ஒன்றாக்குற ஃபோர்ஸ் நீங்களாக இருக்கீங்க. கரெக்ட். ஸோ ஹவு ரெஸ்பான்சிபிள் ஒரு கம்யூனிட்டி மேனாக இருக்கணும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் உங்களுக்கு ப்ரெஷராக இல்லை இது ப்ளஷராக இருக்கா? ஹவு இட் இஸ், பிகாஸ் யூஆர் ஆல்சோ டீச்சிங் அதர்ஸ் ஹவு டு பில்ட் அ கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி இஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? நானும் ஒரு ட்ரெண்டிங்காக இன்றைக்கி பிகாஸ் இன்றைக்கி நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, ஒரு கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணி இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியாது. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எப்படி டேக் ஓவர் பண்ணுறீங்க, இல்லை அடுத்த கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஹவு டு யூ டெல் தெம்?